வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. நம்ம கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா கஞ்சி எப்படி வைக்கலாங்கிறது பார்த்துருக்கோம், சாதம் எப்படி வைக்கலாங்கிறது பார்த்துருக்கோங்க. அதிலே இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இனிப்பு சுவையில் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவு கருப்பு கவுனி அரிசி. இப்போ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. நைட்டு பூரா அது ஃபுல்லாக ஊறி இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். நம்ம ஊற வைக்கலைன்னா இதிலே 2 மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம், நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க. நமக்கு தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதிலேயே வச்சு நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது கூடவே கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு சுவை ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருக்குன நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி எப்பவும் சாதமாகவும் கஞ்சியாகவும் குடிக்கிறத விட இந்த மாதிரி இனிப்பு சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.